ஸ்ரீ பூஸ்துதி 7வது ஸ்லோகம். ஸ்ரீ பூஸ்துதி ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்களையும் நம்ம இப்போ சேவிச்சுக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா குருதி. பூமி தேவியின் சேர்த்தியால் பகவான் செழித்தல். தாபான் க்ஷிபன் பிரசவிதா சுமனோகணானாம் பிரச்சாய சீதளத்தல பிரதிசன் பலானி त्वत्सङ्गमात् भवति माधविलप्तपोषः सागासतैरधिगतो हरिचन्दनोऽसौ. மாதவி பூமி தேவியே, தாபான் தாபங்களை, சிவன் ஒழித்து கொண்டு, சுமன கணானாம் தேவர் கூட்டங்களை, புஷ்ப கூட்டங்களை, பிரசவிதா உண்டாக்குமதாய், பிரச்சாய கருணை என்னும் உயர்ந்த நிழலால், சீதள தலக பக்கத்தில் உள்ளோரை மகிழ்வித்து கொண்டு, குளிர்ந்த அடிப்பாகத்தை கொண்டு, பலானி பலன்களை அதாவது பழங்களை, பிரதிசன் அளித்து கொண்டு, சாகாசதைஹி நூற்றுக்கணக்கான வேதங்களால் கிளைகளால், அதிகதக போற்றப்படுகின்ற, அசௌ இந்த, ஹரிச்சந்தனக எம்பெருமான் ஆகிய ஹரிச்சந்தன மரம், த்வத்சங்கமாத் உன் சம்பந்தத்தால், லப்தபோஷக வளர்ச்சி பெற்றதாய், பவதி ஆகின்றது. பூமி பிராட்டியே, உலகில் நல்ல மரம் ஜனங்களின் தாபத்தை போக்கும், புஷ்பங்களை உதிர்க்கும், தன் நிழலால் அருகில் உள்ளவற்றை குளிரச் செய்யும், பழங்களை தரும், பல கிளைகளை பெற்றிருக்கும். பூமியில் முளைத்து கொடி படர பெற்றால் மரம் மிகச் செழுமை பெறும். உன் நாயக்கனான எம்பெருமான் ஒரு அரிச்சந்தன மரம் போன்று உள்ளான். அவன் சம்சார தாபத்தை போக்குகின்றான். பிரமன் முதலிய தேவர்களாகிய புஷ்பங்களை படைக்கின்றான். தன் கருணை என்னும் நிழலாலே அடியார்களை இன்பமுறச் செய்கின்றான். அடியார்கள் விரும்பும் பலன்களாகிய பழங்களை அளிக்கின்றான். நூற்றுக்கணக்கான வேத சாக்கைகளால் போற்றப்படுவதால் அவையாகிய கிளைகளை உடையவனாய் உள்ளான். இத்தகைய எம்பெருமானோடு நீ சேருவது மரத்தின் செழிப்புக்கு கொடி சேருவது போலாகி, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளியிட்டு அவன் பெருமை மிக பெற காரணம் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்மாய